வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. நம்ம ஊர்ல பொதுவா ஒரு சொல்லாடல் இருக்கு. யாராவது ஏதாச்சும் ஒரு பெரிய ரகசியத்தை வெளியே சொல்லாம மறைக்கிறாங்கன்னா உடனே என்னப்பா பெரிய தங்கமலை ரகசியத்தையே மறைக்கிற போல அப்படின்னு கேட்போம். ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு தங்கமலை ரகசியத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆனா இந்த ரகசியம் வெறும் கதை இல்ல. இதுக்குள்ள தொலைஞ்சு போன ஒரு பிரம்மாண்டமான கப்பல், பல நூறு வருஷமா யாராலையும் தொட முடியாத ஒரு சபிக்கப்பட்ட புதையல், அதற்காக ரத்தம் சிந்தி அடிமையாக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள்னு பல இருண்ட ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா சில சம்பவங்கள் வெறும் விபத்தா மட்டும் தெரியாது. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சொல்ல முடியாத சக்தி இருக்கிறது நமக்கு புரியும். இன்னைக்கு நாம பயணிக்க போறது கடலுக்கு அடியில 300 வருஷமா தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மரண கப்பலுடைய கதைக்குள்ள. அந்த புதையலைய இன்னைக்கும் யாராலையும் எடுக்க முடியல. அந்த தங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற இரத்த கரைகளும் சாபங்களும் என்ன? ஒரு கப்பல் கேப்டன் ஏன் தன்னுடைய மொத்த கப்பலையும் அனைத்து மாலுமிகளையும் சேர்த்து காவு கொடுத்தாரு? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க தயார்னா வாங்க அந்த மர்மமான தங்கமலை ரகசியத்தை தேடி போவோம். அந்த சபிக்கப்பட்ட மர்மத்தை நெருங்கி போவோம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். 15 முதல் 17ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் ஸ்பெயின் நாடு கடல் உலகத்துக்கே ஒரு சிம்ம சொப்பனமா இருந்துச்சு. 1708 வருடம் பனாமாவில் இருக்கிற போர்ட்டபெலோ துறைமுகம், அங்க நிக்கிற அந்த பிரம்மாண்டமான ஸ்பானியர்களின் சான்ஜோஸ் கப்பலை பார்த்தாலே கண்கள் பிரமிக்கும். ஏன்னா அது சாதாரண கப்பல் கிடையாது. அந்த ஜெனரேஷன்லயே மிக நவீனமான தொழில்நுட்பத்தோட 3 அடுக்குகள்ல பீரங்கிகள் பொருத்தப்பட்டு ஒரு கோட்டையையே கடல்ல மிதக்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல் அது. 60க்கும் மேற்பட்ட பீரங்கிகள், 600க்கும் அதிகமான மாலுமிகள்னு அந்த கப்பல் பார்ப்பதற்கே ஒரு பயங்கரமான தோற்றம் கொடுக்கும். ஆனா அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் அன்னைக்கு இருந்த பெரிய ரகசியம். மக்கள் எல்லோரும் அது வெறும் சாப்பாட்டு பொருட்களையும் மசாலா பொருட்களையும் ஏத்திக்கிட்டு போற சாதாரண கப்பல்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை அது இல்லை. அந்த கப்பலுடைய அடி ஆழத்துல உலகமே ஆசைப்படும் ஒரு பிரம்மாண்டமான பொக்கிஷம் ஒளிஞ்சிருந்துச்சு. அந்த பொக்கிஷம் எங்கிருந்து வந்துச்சு, அதுல என்ன இருந்துச்சுங்கிறத இப்போதைக்கு ஒரு ரகசியமாவே வச்சுப்போம். அந்த கப்பலுடைய கேப்டனும் அதை ரகசியமா தான் வச்சுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த ரகசியம் வெளியே தெரிந்ததால அந்த கப்பலுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருந்துச்சு. அந்த கப்பலுடைய கமாண்டர் ஜோஸ் பெர்னாண்டிஸ் டி சாண்டிலன். அவருக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். கடலுக்குள்ள இறங்குனா பிரிட்டிஷ் கப்பல்கள் அவங்களுக்காக கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்குன்னு. அந்த பீரியட்ல ஸ்பெயினுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்பெயினுடைய பொருளாதாரத்தை மூழ்கடிக்கணும்னா அவங்களுடைய கப்பல்களையும் கப்பல் வணிகத்தையும் மூழ்கடிக்கணுங்கிறது பிரிட்டிஷாருடைய திட்டம். ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் மேலிடத்துடைய உத்தரவின் பேரில் அந்த பொக்கிஷத்தோட கப்பலை கிளப்புறாரு கேப்டன். ஜூன் 8, 1708 சூரியன் மறையும் நேரம். கரீபியன் கடலுடைய அலைகள் அன்னைக்கு அமைதியாகில்ல. என்னைக்கும் இல்லாத ஒரு ஆக்ரோஷம் அதுல இருந்துச்சு. சான்ஜோஸ் கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடருது. ஆனா தூரத்துல பிரிட்டிஷ் அட்மிரல் சார்லஸ் வேஜர் தலைமையிலான 4 போர்க்கப்பல்கள் புயல் மாதிரி நெருங்கி வருது. ஆரம்பிச்சது ஒரு பயங்கரமான கடல் போர். பீரங்கிகள் வெடிக்கிற சத்தம் மாலுமிகளுடைய காதை கிழிச்சது. புகை மண்டலம் சுத்தி இருக்கிற எதையுமே பார்க்க விடல. பிரிட்டிஷ் கப்பல்கள் சான்ஜோஸ் கப்பலை சுத்தி வளைச்சு தாக்க
தாக்க ஆரம்பிக்குது. பிரிட்டிஷாருடைய உண்மையான நோக்கம் சான் ஜோஸ் கப்பலை மூழ்கடிக்கிறது இல்ல, அந்த கப்பலை அப்படியே கைப்பற்றணுங்கிறது தான் அவங்களுடைய பிளான். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய பொக்கிஷம் அவங்களுக்கு வேணும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. பிரிட்டிஷ் வீரர்கள் கப்பலுக்குள்ள நுழைய பார்க்கிற அந்த நிமிஷத்துல, அந்த இமைக்கும் நொடியில சான் ஜோஸ் கப்பல் திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தத்தோட வெடிச்சு செதறுது. யாருமே இத அங்க எதிர்பார்க்கல. சாதாரணமா ஒரு கப்பல் பீரங்கி குண்டு பட்டுச்சுன்னா பொறுமையா மூழ்கும். ஆனா இது மொத்தமா வெடிச்சு 2 நிமிஷத்திலேயே கடலுக்குள்ள மறைஞ்சு போச்சு. பிரிட்டிஷ் அதிகாரிகள் அதிர்ந்து போனாங்க. பிரிட்டிஷாரால எதுவுமே பண்ண முடியல, அவங்க தோத்து போயிட்டாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், அது எப்படி மூழ்கி போனது ஸ்பானிஷ் கப்பல், அப்போ பிரிட்டிஷர்ஸ் இதுல ஜெயிச்சுதானே இருக்காங்கன்னு. விஷயம் என்னன்னா, பொருள் ரொம்ப பெருசு. கமாண்டர் ஜோஸ் பெர்னாண்டஸ் அவ்வளவு நேரம் போராடியது கப்பலையோ அல்லது தன்னுடைய உயிரையோ காப்பாத்திக்கிறதுக்காக இல்ல. அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பொருள் பிரிட்டிஷ்காரங்க கையில கிடைச்சிடக் கூடாதுங்கிறதுக்காக தான். தன்னுடைய உயிரையும் அங்க இருந்த 600 மாலுமிகளுடைய உயிரையும் ஒரு நொடியில பலி கொடுத்து அந்த பொக்கிஷத்தை கடலுடைய ஆழத்துக்கு கொண்டு போயிட்டாரு பெர்னாண்டஸ். அப்படி என்னதான் இருந்துச்சு அந்த கப்பலுக்குள்ள? இப்பதான் அந்த தங்கமலை ரகசியம் மெல்ல மெல்ல வெளியே வருது. சான் ஜோஸ் கப்பலுடைய கீழ் அடுக்குல அந்த அடி ஆழத்துல 11 மில்லியன் தங்க நாணயங்கள், டன் கணக்குல வெள்ளி குவியல்கள், விலை மதிக்க முடியாத வைரம் மற்றும் மரகத கற்கள் இருந்திருக்கு. இதோடைய இன்றைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 20 பில்லியன் டாலர்கள். அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா எண்ணவே முடியாத பல லட்சம் கோடி ரூபாய். இப்போ கேள்வி என்னன்னா, இவ்வளவு பெரிய புதையல் அந்த ஸ்பானிஷ்காரங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதோடைய வேர்களை தேடி போனா நாம தென் அமெரிக்காவில் இருக்கிற பொட்டோசிங்கிற இடத்துக்கு போகணும். அங்கதான் செரோரிகோ அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. 1500களுடைய கடைசியில ஸ்பானிஷ்காரங்க அந்த மலையை கண்டுபிடிச்சப்போ அவங்க கண்களே வெள்ளை நிறத்துல மின்னுச்சு. ஏன்னா அந்த மொத்த மலையே முழுக்க முழுக்க வெள்ளியால ஆனது. அது மட்டும் இல்லாம மலைக்கு உள்ள இயற்கையாவே இருக்கிற சுரங்கங்கள்ல கணக்கிடவே முடியாத தங்கம் இருந்துச்சு. அது அத்தனையும் ஸ்பானியர்களுக்கு வேணும். ஆனா அந்த தங்கமும் வெள்ளியும் சும்மா கிடைக்கல. அந்த மலையில் இருக்கிற பொக்கிஷங்களை தோண்டி எடுக்க ஸ்பானிஷ்காரங்க பக்கத்துல இருந்த பூர்வ குடிகளான காரா மக்களையும் ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆயிரக்கணக்கான அடிமைகளையும் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கினாங்க. சுரங்கத்துக்குள்ள நிலவுன பயங்கரமான வெப்பம், நச்சு புகை, அப்புறம் அடிக்கடி நடக்கிற விபத்துகள்னால மக்கள் கொத்து கொத்தா செத்து விழுந்தாங்க. சுமார் 300 வருஷத்துல மட்டும் அந்த மலையில வேலை செஞ்ச 80 லட்சம் மக்கள் உயிரிழந்ததா வரலாறு சொல்லுது. அதனாலேயே அந்த மலைக்கு ஒரு பயங்கரமான பெயர் உண்டாகுது. அதுதான் மக்களை விழுங்கும் மலை. இந்த மக்களுடைய ரத்தமும் கண்ணீரும் கலந்ததுதான் அந்த சான் ஜோஸ் கப்பல்ல ஏத்தப்பட்ட ஒவ்வொரு தங்க நாணயமும். சொல்ல போனா அந்த புதையல் மேல ஒரு பயங்கரமான சாபம் இருக்குன்னு அங்க இருந்த மக்கள் நம்பினாங்க. அந்த மலையே ஒரு சாபம்னு அவங்க நினைச்சாங்க. மேலும் அந்த மக்களே தங்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி எடுத்த இந்த தங்கம் யாருக்குமே பயன்படக்கூடாது, இது ஒரு பெரிய அழிவை கொண்டு வரணும்னு அந்த அடிமை மக்கள் சாபம் விட்டதா சில செவி வழி கதைகளும் உண்டு. ஆனா இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தா உண்மையிலேயே அந்த சாபம் வேலை செய்யுதோன்னு நம்மளை யோசிக்க வைக்குது. சான் ஜோஸ் கப்பல் அந்த புதையலோட கடலுக்கடியில மூழ்கி போச்சு. 300 வருஷமா அந்த புதையல் யாருடைய கண்கள்லையும் படாம கடலின் இருட்டுக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. 1708ஆம் ஆண்டு ஜூன் மாத இரவில் சான் ஜோஸ் கப்பல் கடலுக்குள் மூழ்கி போனப்போ அது வெறும் அந்த கப்பலின் முடிவா இல்ல, அது ஒரு மிகப்பெரிய மர்மத்தின் தொடக்கமாக அமைந்தது. 300 வருஷமா அந்த கப்பல் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. பீரங்கிகள் வெடிச்ச அதிர்வுல கப்பல் சிதறி போனதால அது இருந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயமா இல்ல. கடலுடைய ஆழம், அங்க இருக்கிற நீரோட்டம், இதை எல்லாத்தையும் தாண்டி மாலுமிகள் மத்தியில
மத்தியில ஒரு பயம் கலந்த பேச்சு இருந்துச்சு. அந்த புதையலை தேடி போறவங்க யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. கடல் அன்னை அந்த புதையலை தன்னுடைய மடியில வச்சு பாதுகாக்கிறான்னு மாலுமிகள் தங்களுடைய பயணத்துக்கு நடுவுல பேசிப்பது உண்டு. பல பேரால தேடப்பட்டு வந்த இந்த புதையல் 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில தன்னுடைய இருப்பை காமிக்க ஆரம்பிச்சது. 1980களுடைய ஆரம்பத்துல சீ சர்ச் அர்மாடா அப்படிங்கிற ஒரு அமெரிக்க தனியார் நிறுவனம் இந்த புதையலுக்கான தேடல்ல களமிறங்கினாங்க. கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செஞ்சு நவீன சோனார் கருவிகளை வச்சு கரிபியன் கடலுடைய ஒவ்வொரு இன்ச்சையும் சல்லடை போட்டு தேடினாங்க. ஒரு கட்டத்துல நாங்க கப்பலை கண்டுபிடிச்சிட்டோம், இதோ இந்த இடத்துல தான் சான் ஜோஸ் தூங்கிக்கிட்டு இருக்குன்னு அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய சட்ட சிக்கல் ஆரம்பிக்குது. கொலம்பியா அரசாங்கம் குறுக்க வந்து, இது எங்க நாட்டு எல்லையில இருக்கிற புதையல், இதுல உங்களுக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்லுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த சட்ட போராட்டம் பல வருஷமா தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த புதையல் கைக்கு எட்டும் தூரத்துல இருந்தும் யாராலையும் அதை தொட முடியல. இந்த சம்பவம் உண்மையிலேயே இது சபிக்கப்பட்ட பொக்கிஷமா இருக்குமோன்னு பல பேரை யோசிக்க வச்சுது. இதோட இந்த கதை நிக்கல. காலம் அப்படியே ஓடுச்சு. 2015வது வருடம் டிசம்பர் மாதம் உலகமே ஆச்சரியப்படும் ஒரு செய்தி வெளியாகுது. கொலம்பியா அரசாங்கத்துடைய கப்பல் படை அதிநவீன ஆளில்லாத நீர்மூழ்கி கருவிகளை வச்சு சான் ஜோஸ் கப்பலுடைய உண்மையான இடத்தை கண்டுபிடிச்சிட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. அந்த நீர்மூழ்கி கருவி கடலுக்கு அடியில எடுத்த புகைப்படங்கள் வெளியாகி உலகத்தையே மிரள வச்சுது. அந்த படத்துல 300 வருஷமா கடலுக்கு அடியில கிடந்தும் சிதையாம இருந்த அந்த வெண்கல பீரங்கிகள் பதிவாகி இருந்துச்சு. அந்த பீரங்கிகள் மேல செதுக்கப்பட்டிருந்த அந்த டால்பின் உருவங்கள் இது கண்டிப்பா சான் ஜோஸ் கப்பல் தான் அப்படிங்கிறத உறுதி செஞ்சது. சிதறி போய் கிடந்த மண்பாண்டங்கள், தங்க நாணயங்கள்னு அந்த இடமே ஒரு புதைந்து போன பொக்கிஷத்துடைய முகப்பு மாதிரி காட்சி கொடுத்துச்சு. ஆனா கப்பல் கிடைச்சதுமே அந்த புதையலை எடுக்க முடிஞ்சுதான்னு கேட்டா அங்கதான் உண்மையான ட்விஸ்டே இருக்கு. கப்பல் இருக்கிற இடம் தெரிஞ்சதுமே இது எங்க கப்பல், இதுல இருக்கிற சொத்து ஸ்பெயின் நாட்டுக்கு தான் சொந்தம்னு ஸ்பெயின் உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கொலம்பியா, இது எங்க கடல்ல இருக்கு, இதை நாங்க தான் கண்டுபிடிச்சோம், அதனால இது எங்களோடையதுன்னு ஒத்த கால்ல நின்னாங்க. இதுக்கிடையில அந்த பழைய அமெரிக்க ரிசர்ச் நிறுவனம் 1980களில் செயல்பட்ட அந்த நிறுவனம் அவங்களுடைய பழைய ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் காட்டி கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனா இந்த எல்லா சண்டைகளையும் விட ரொம்பவும் உருக்கமான நியாயமான ஒரு குரல் தென் அமெரிக்காவிலிருந்து கேட்டுச்சு. அவங்க தான் காரா பழங்குடி மக்கள். பொட்டோசி மலையில எந்த மக்களுடைய ரத்தமும் கண்ணீரும் அந்த வெள்ளியையும் தங்கத்தையும் எடுக்க சிந்தப்பட்டதோ அந்த மக்களுடைய வாரிசுகள் இப்போ குரல் கொடுத்தாங்க. நீங்க சண்டையிடுற இந்த தங்கம் எங்க முன்னோர்களுடைய உழைப்பு, அவங்கள கொன்னு அடிமைப்படுத்தி நீங்க திருடிக்கிட்டு போன சொத்து இது, அதனால இது எங்க தங்கம், இது எங்களுக்கே திரும்ப வரணும்னு அவங்க சர்வதேச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. ஒரு பக்கம் அரசாங்கங்களுடைய பேராசை, இன்னொரு பக்கம் பலியான மக்களுடைய நீதி. இப்படி அந்த புதையல் ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல்ல மாட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த புதையல் மேல ஒரு சாபம் இருக்குன்னு அந்த காலத்துல சொல்லப்பட்டது இப்போ ஏதோ ஒரு வடிவத்துல நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த தங்கம் இப்பவும் யாருக்குமே பயன்படாம, எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் உதவாம அந்த ஆழ்கடல் இருட்டுல 300 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் பெர்னாண்டிஸ் எப்படி கொண்டு போய் புதைச்சாரோ அதே நிலையில் தான் இப்பவும் இருக்கு. இவ்வளவு நவீன தொழில்நுட்பம் இருந்தும் அந்த புதையலை ஒரு இன்ச் கூட யாராலையும் நகர்த்த முடியல. ஒருவேளை அந்த அடிமை மக்களுடைய சாபம் இன்னைக்கும் வேலை செய்யுதோ என்னமோ. அந்த கப்பல்ல இருக்கிறது வெறும் தங்கமும் வெள்ளியும் மட்டும் இல்ல, அதுக்குள்ள அந்த 600 மாலுமிகளுடைய சிதைந்து போன எலும்புகளும் இருக்கு. பல லட்சம் மக்களுடைய வேதனையும் அதுல கலந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சான் ஜோஸ் கப்பல் ஒரு புதைப்படிம கப்பலாக மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய பேராசைக்கும் அதே நேரம் வரலாற்றில் நிகழ்ந்த இரத்த கரைகளுக்கும் ஒரு சாட்சியாகவே கடலுக்கு அடியில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆழ்கடல்
புதையல் ரகசியத்தை தொட நினைக்கிறவங்களுக்கு மிஞ்சிறது வெறும் ஏமாற்றமும் தீராத சட்ட போராட்டங்களும் மட்டும்தான். நடப்பது அனைத்தும் சாபமா, இல்லை தற்செயல் நிகழ்வுகளா? என்றாவது ஒரு நாள் அந்த புதையல் வெளிவந்தால் அது சொல்லும் நமக்கு பதில். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுபோல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திருங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.